Hi friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கு என்ன வீடியோ என்ன அப்படினு பார்த்தா எப்படி நம்ம வீட்லயே ஹைட்ரஜன் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இத பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படினு பார்த்தா வாட்டர், அலுமினியம் and சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் பண்றாங்க அப்படினு பார்த்தா நம்ம ட்ரைனேஜ்ல அடப்பு இருந்துச்சுனா யூஸ் பண்ற ட்ரைன் கிளீனர் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரி இந்த ஹைட்ரஜன் கேஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படினு கேக்குறீங்களா? இத வச்சு நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா இத வச்சு நம்ம 2 வீலர்ஸ் ரன் பண்ணலாம். 2 வீலர்ஸ்லாம் எப்படி ரன் பண்றது கண்டிப்பா ஒரு செப்பரேட் வீடியோ போறேன். இப்போ வீடியோக்குள்ள போய்ட்டு எப்படி இந்த ஹைட்ரஜன் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கறதையும் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதை பண்ணால் அலுமினியம் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்மெண்டோட பண்ணுங்க. பாட்டிலுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு ஆல்மோஸ்ட் 25 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னமும் சின்ன சின்ன ரியாக்ஷன் பாட்டிலுக்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பாட்டிலில் உள்ள வாட்டரை கீழே ஊத்துறேன். நீங்களே பாருங்க எவ்வளோ பிளாக் ஆகிட்டு அப்படின்ட்டு. உள்ள போட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் முழுக்க ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகி கரைஞ்சி போயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் மட்டும் இன்னமும் வாட்டரில் கடந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹைட்ரஜன் கேஸை பற்றி எல்லாமே கண்டிப்பாக ஸ்கூல் சப்ஜெக்ட்டில் படிச்சிருப்பீங்க. அதை ஒழுங்காக பயன்படுத்தினா ஒரு மாற்று எரிபொருளாக பயன்படுத்தலாம். அது எப்படிங்கிறது வருங்கால வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.